சார் இவ்வளவு பெரிய கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி வரக்கூடிய கல்லை தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து இந்த மாதிரி செக்குகளை நாங்க தயாரிக்கிறோம். ஒரு கல் செக்கு தயாரிக்கிறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தரமான கல்லை தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கணும். அந்த தரமான கல்லை ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு எந்த செக்கு நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ எந்த செக்குக்கு என்ன அளவு கொடுக்கணும்னு நான் மெஷர்மெண்ட் எடுத்து அளவு கொடுப்பேன். அளவு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து இது மாதிரி உடைப்பேன். நம்ம பாரம்பரிய செக்குல அனைத்து எண்ணெயுமே ஆட்டலாம். வேப்பெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாதாம் பருப்பு எண்ணெய், குசுமி, கடுகு எல்லா எண்ணெயுமே இதுல ஆட்டலாம். எண்ணெயும் தரமா இருக்கும், நம்ம ஆரோக்கியமும் தரமா இருக்கும். மாட்டு செக்கிலே வந்து குவான்டிட்டி கம்மியா மரச்செக்கு, கல் செக்கு, ஒத்த மாடு போட்டு ஆட்டுற மாதிரி, ரெட்டை மாடு போட்டு ஆட்டுற மாதிரி, கயிறு வண்டி சுத்துற மாதிரி, பில்லர் செக்கு, ஆங்கிலர் பில்லர் செக்கு, இது மாதிரி கஸ்டமைஸா நிறைய ரகத்துல நாங்க பண்ணி கொடுக்குறோம். இயற்கையான பாரம்பரிய செக்கை நீங்க என்ன சைஸ்ல கேட்டீங்கன்னாலும் நான் தயாரிச்சு கொடுப்பேங்க.